என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்குறோம்னா பிரியாணி சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்கலாம். உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. ஹாய் गाइस, வணக்கம். இன்ஸ்டாகிராம்ல நிறைய ரீல்ஸ் நீங்க டாக் பண்ணிருந்தீங்க அண்ட் டிஎம்ல நிறைய ரீல்ஸ் அனுப்பிச்சு வச்சிருந்தீங்க. அந்த ரீல்ஸ்லாம் பார்த்து தான் இந்த வீடியோல நான் ரியாக்ட் பண்ண போறேன். வாங்க ஆரம்பிக்கலாம். 10 kg 20 kg என்ன பண்றாரு? சரி, இது தூக்கவே இல்லையே. தூக்காம இப்படி எப்படி பண்றாரு? என்னது இருக்கு? 440 இன்ஸ்டாகிராம் இன் இந்தியா. bro missed the brain day without அதான் சம்பந்தமே இல்ல. வடக்கா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு फ्रेंड्स. மண்டைக்குள்ள வெயிட் தேவையில்ல இது. நீ ஏன் bro கஷ்டப்படுற? திருப்பி விடுற. இது தெரியவே இல்ல. இதுவும் அவ்வளவா தெரியலையே. நானும் எத்தனையோ ரீல்ஸ் பாத்திருக்கேன். ஆனா இப்போதான் முதல் தடவை நம்ம மனுஷன் நினைக்கிறத சொல்றாங்க. ரியல் டைம்ல சேஞ்ச் ஆகுற ரீல முதல் தடவை பாக்குறேன். இதான் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆர்கல்காரா தெரிஞ்சுக்க. இல்லனே பையன் மேல ஒண்ணும் கை வச்சிரலையே. விஷயம் பெருசா இருக்குங்க. துரையண்ணே பையன் டெய்லி கம்பம் போடி சுத்துப்பட்டி ஏரியாவுல அவங்க வச்சதே சட்டம், அவங்க வச்சது நியாயம். அவங்கள மீறி ஒண்ணு பண்ண விடாது. ஒல்லியா தானே இருந்தாரு. Bro is winner. Imagine those who lost. Is that medal for participation? அதான் எனக்கு தோணுச்சு. சின்ன வயசுலலாம் நம்ம ஸ்கூல் காம்படிஷன் இப்படி ஆயிருச்சு. ஒண்ணு பார்ட்டிசிபேட் பண்ணதுக்குலாம் வந்துட்டு ஒரு ஒரு சர்டிபிகேட் கொடுத்து அனுப்புவாங்கல்ல. அந்த மாதிரி பாஸ்போர்ட் பழகி ஆறுதல் பரிசு ஆண்டாரா. ஐயோ, இவெல்லாம் மனுஷனா இல்ல என்ன ஜென்மம்? எல்லாம் ஏலியன்ரா. அதான் ஏலியன்ங்கற. இல்லையா இவனுக்குலாம்? நல்லா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க फ्रेंड्स. ஓகேவா? சோ கிரைசிஸ் அவர்ட்டட். இந்த இளவுக்குலாம் யார் தெரியுமா காரணம்? காட்றேன் இருங்க. சிங்கர் மோட்டிவேஷன் எல்லாம் பண்ணுங்க. இவங்க தான் காரணம். இன்டர்வியூ சிங்கர் கட் பண்ணிடுவோம் ஃபுல்லா. இவர்தானா அது? பைத்தியக்காரன் எதையோ பண்ணிட்டு போறான்ட்டு விடுறத விட்டுட்டு இவனை கூப்பிட்டு லைஃப் ஸ்டைலை இவங்க ப்ரோமோட் பண்ணாங்க. இந்த பாருங்க, ஐ டாட்டூ ஆர்டிஸ்ட். நல்லா இருக்கிற கண்ணை இந்த பண்ணாரியோட கண்ணு மாதிரி இவனே ஆக்கி விட்டுருவான். அத வந்துட்டு இவங்க எல்லாம் வந்து ப்ரோமோட் பண்றாங்க. கரெக்ட். அவன் கண்ணு, அவன் வாய், அவன் நாக்கு, அத அவன் என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆமா. லைசென்ஸ் இல்லாம மத்தவங்களுக்கு அவன் பண்ணி விடும்போது தான் வந்துட்டு இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வந்துட்டு டேஞ்சரஸாவும் ரொம்ப டாக்ஸிக்காவும் எனக்கு படுது. சரி, அவன் லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணிட்டு என்னவோ பண்ணிட்டு போறான். அவனுக்கு கூப்பிட்டு இவங்க ப்ரோமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. முகரக்கட்டையை பாருங்களேன். என்ன எவ்வளவு இதெல்லாம் லைவ் வீடியோ பண்ணுவாங்களா? நீ பாத்திருக்கியா? வீடியோஸ் வருமா? டேய், போகும்போது உங்க நம்பர் கீப்பர்லாம் குத்துட்டு என்னது? ஏன்னா கடைசியா பான் வெப்சைட்ல விஐடி கேர்ள் ஒன்னு ஷேர் ஆச்சு, ஞாபகம் இருக்கா? இது எங்க போய் பேசிட்டு இருக்கானோ அப்படியே. VPN போட்டு சிட்டியா தேடுவியா? ஏய், யாரு சார் நீங்க? ஓ மை காட், போபால் விஐடில வேற ஒன்னு வந்திருக்கா? இது எங்கடா? வேலூர் விஐடி சொல்றேனா? அங்கே வருமா நிறைய? ஐயோ, என்ன இது? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? காமெடி ஷோவா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? What the actual fuck was that? இந்த மைக்கு பேர் தான் ஸ்டாண்ட் அப் காமெடியா? இல்ல கேக்குறேன். காமெடியா? understand the context. இந்த மைக்கு வச்சு ஒரு எப்போ மாட்டுவாரு, இதுக்கு போவாரு. பொண்ணுங்களோட வீடியோஸ் வந்து லீக் ஆகும் இல்லையா கான்செப்ட்ஸ்ல, அத பத்தி ஜோக் அடிச்சிக்கிறாங்க. சொல்றான் நான் போபால் விஐடி பொண்ணு வீடியோ பாத்திருக்கேன்ட்டு. அதுக்கு இந்த மைக் வச்சிருக்க சொல்றான் நான் வேலூர் விஐடி பொண்ணு வீடியோ பாத்திருக்கேன்னு. they are discussing about leaked videos of college girls. இதுக்கு பேர் தான் ஸ்டாண்ட் அப் காமெடியா? என்ன நாட்களா இப்படி பேசிட்டு இருக்காங்க? எவ்வளவு ஒரு டிஸ்கஸ்டிங்கான விஷயம் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு பொண்ணு காமெடி ஆக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஆம்பளை அத புரிஞ்சிக்கவே முடியாது. I don't know since when making jokes about girls leaked videos is okay. இந்த மூஞ்சியும் பாத்துக்கங்க, இவன் மூஞ்சியும் பாத்துக்கங்க, பின்னாடி இங்க இருக்கறாங்க, இவன் மூஞ்சியும் பாத்துக்கங்க. இவங்க எல்லாம் பொண்ணு அங்க உட்கார்ந்திருக்கு. ஆமா, லீக்கான ஒரு விஷயத்தை வச்சு ஒருத்தன் ஜோக் அடிக்கிறான், அதுக்கு சிரிக்கிறாங்க. அதுவும் இந்த பொண்ணு being a woman she is laughing. அதுவும் இவன் இவ்ளோ சிரிக்கிற அளவுக்கு காமெடியா ஒண்ணு இல்லையே. இல்ல இப்படி ஒரு ஜோக் அடிக்கிறதுக்கு எப்படி இந்த காமிக்கு வந்துட்டு மனசு வந்துச்சு? இது எப்படி பப்ளிக் பிளேஸ்ல எப்படி பல்ல காட்றாங்க தான் எனக்கு புரியல. For
for some reason she thinks making jokes about women's leaked videos is okay. இந்த ஜோக்குக்கு சிரிக்கிற இவனுங்க யாரு தெரியுமா? இந்த கொல்கட்டா ரேப் கேஸ் நடந்துச்சுல, அப்போ கொல்கட்டா ரேப் வீடியோ அப்படின்னு கூகுள்ல சர்ச் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த குரூப்பை சேர்ந்தவங்களா தான் இருப்பானுங்க. நான் எப்படி சொல்றேன்னா, ஒரு காலேஜ் பொண்ணோட கன்சென்ட் இல்லாம லீக் ஆகிற ஒரு வீடியோவை வச்சு ஒருத்தன் ஜோக் அடிக்கிறான், அதுக்கு ஒருத்தன் கவுண்டர் கொடுக்குறான், அதை கேட்டு இவனுங்க சிரிக்கிறாங்க. இவங்க பெத்தாங்களா பேண்டாங்களான்னு தெரியல. இது ஒரு கிவ்அவே வீடியோ தான். என்ன பாத்தீங்கன்னா என்னோட பொண்ணுக்கு ஜா ஜேஏ அந்த ஜால ஒரு நேம் நாங்க சூஸ் பண்ணி வச்சிரோம். சோ அந்த நேம் யார் கரெக்டா சொல்றாங்களோ அவங்களுக்கு 2000 கிவ்அவே பண்றதா நாங்க பிளான் பண்ணிருக்கோம். இவன் பீடோஃபைல் தானே? அட ஆமா, அவனேதான். யாரு? டேய், நான் வேலை பண்ணிட்டு ஒழுங்கு மாதிரி வீடியோ போடுறேன் நீ. If you guys didn't know, he is a pedophile. எப்படி நான் சொல்றேன்னா, தமிழால இவனும் இந்த பொண்ணு வந்து நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அப்போ இவனே சொன்னா, இவன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணும்போது, முதல் தடவை கல்யாணம் பண்ணும்போது இந்த பொண்ணு வந்து she was studying 9th standard. yes friends, yes, அவனே சொல்லியிருக்கான். இதே வாயால தான் இவன் சொன்னான். ஓகே, உங்க லவ் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு? யார் ப்ரோபோஸ் பண்ணா, எப்படி நடந்துச்சு? இவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணாங்க. அவன் எனக்கு பிடிச்சிருக்கு, லவ் பண்றேன், நம்பர் கொடுக்குறேன், உனக்கு பிடிச்சிருந்தா கால் பண்ண அப்படின்னாங்க. 2 நாள் கழிச்சு நான் பேசுறேன், இவங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. இதெல்லாம் நடக்கும்போது எத்தனை வயசுமா? கொரோனா டைம், அப்போ 9th படிச்சு முடிக்கிறேன். அப்ப இப்போ மட்டும் என்ன வயசு இருக்கும்? நான் லவ் பண்றது தெரிஞ்சு பிளான் போட்டா, இந்த மாதிரி நீ வந்து என்ன மேரேஜ் பண்ணிக்கோ, நான் செத்து போயிடுவேன், எனக்கு தெரிஞ்சு டவுட்டா இருக்கு. சொல்லிட்டேன். நானும் 18 வயசு ஆன மாதிரியே தெரியலையே. ஃப்ரெண்டும் மேப் போட்டு வர்றோம் கோயம்புத்தூர்ல இருந்து இங்க. அன்னைக்கு தான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் அவளை நேர்லயும் பாக்குறேன். நேர்லயே கூட்டு போய் நேரம் அம்மா கால்ல விழுந்துட்டேன். அம்மா கால்ல விழுந்துட்டு எங்க அம்மாவே சாமியா நினைச்சு, அம்மா தாலி எடுத்து கொடுத்துருமா கிட்டே. ஏன்னா எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அம்மா தான் இது பாத்துக்கிட்டு. அவங்க வயசு என்ன? அப்ப 16 தான். 16ஆ? இருக்காதா? எனக்கு ஆச்சரியமா இருக்கும். பிகாஸ் எப்படி இதெல்லாம் வேண்டிய விஷயம். சீ, இவ்வளவு ஒரு டிஸ்கஸ்டிங்கான ஹியூமனா இருந்திருக்கோமே, ஒரு சின்ன பொண்ணை பிரெயின் வாஷ் பண்ணி கூப்பிட்டு வந்து காண பண்ணோமே அப்படின்ட்டு he doesn't feel any remorse. இப்போ என்னடா கிவ்அவே வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான். வேணா இதுல கப்புள் கோல்ஸ் கப்புள்னு ஹேஷ்டேக் வேற. ஃபியூச்சரை ஸ்பாயில் பண்ணிட்டு இன்னும் ஜாலியா வீடியோ போடுறான் பாருங்க. அந்த பொண்ணை வச்சுக்கிட்டே அவங்க வந்து எங்களோட ஐடியா ஃபாலோ பண்ணிருக்கணும். அவங்க கரெக்டா சொன்னாங்கன்னா அவங்களோட கமெண்ட்டை பின் பண்ணிட்டு சோ அவங்களுக்கு பேமெண்ட் ஆகும் சார். என்னடா அதுக்குள்ள பாச வந்துட்டாடா பாய். சும்மா இல்லையாடா, ஒரு பொண்ணோட ஃபியூச்சரை ஸ்பாயில் பண்ணிட்டு உன்னால எப்பறா சிரிக்க முடியுது? எப்பறா சிரிக்க முடியுது? சரி, we'll see what the comment section has done. என்ன ஜண்டு பாம், ஜம்புலிங்கம், ஐயோ ஜல்சா, ஜுமாஜி. அட பாவிடா, ஜூ கிடையாது, ஜா. டேய், இந்த ஏரியா அந்த வரும்போது இந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் கவுண்டிங் தெரியாதா உனக்கு? என்னடா அது? ஏடா இவ்வளவு சின்னத்துல? நான் உங்க தெருவுல நாய் நினைச்சியா? கடல் நாய்டா, கடலுக்கே நாய். சரிபட்டு வராது. நான் ஏரியாக்குள்ள போய் என் பசங்க வைக்கணும் வரேன். அப்பதான் உனக்கு தெரியும் இந்த போட் நீ சரியா வருவியாட்டுக்குது. போட் மூவிங்ல இருக்கு. அதையும் கீழே போடுறாங்க. டேய், உன்னெல்லாம் எவன்டா அந்த போட்டுக்கு டிரைவரா போட்டது? பாருங்க ஆளப்பாரு, ஆஸ்திரேலியா ஆமா மாதிரி. அடுத்த நாள்ல வரும்போது கேட்காம கொடுக்கணும், புரியுதா? என்ஜின்ல எச்சத்து போயிடும் பாத்துக்க. டப்பிங் டப்பான்ற பேஜ் வந்து இன்ஸ்டாகிராம்ல இருக்கு. ஐ திங்க் அவங்க யூடியூப்லயும் இருக்காங்கன்னு. சூப்பர். முன்னாடி நல்லா இருக்கு நினைக்கிறேன். ஜாங்கோ ராங்கோ அவர் ஒருத்தர் வந்துட்டு இந்த ஃபேமிலி கைக்கு தமிழ் டப்பிங் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு அப்புறம் எனக்கு இந்த பேஜ் தான் செம்ம ஃபன்னியா இருக்கு. எனக்கு எப்பெல்லாம் வந்துட்டு மைண்ட் ஃபக் ஆகுதோ அப்பெல்லாம் இந்த பேஜுக்கு போய் ரேண்டமா எனி ரீலை கிளிக் பண்ணாவே வந்துட்டு இட் பி வெரி ஃபன்னி. ஃபேக் அது. அவ்வளோ சவப்பெல்லாம் இருக்காது. நானும் ஒரு செகண்ட் வருத்தப்பட்ட நினைச்சு அது ஃபேக்கு. அது லைட்டா மேல நம்ம தேய்ச்சிருக்கோம்ல, இந்த இது 65 மசாலா எல்லாம் தேய்க்கும் போது கை எரியும். இப்படி போட்டானே இல்ல, ஒரு தடவை பண்ணாலே உடம்பு உடனே எல்லாம் எரியாது. எரியும். அதை பார்த்தே நம்ம இன்னொரு தடவை பண்ண மாட்டோம். திருப்பி பண்றாங்க. எனக்கே டவுட்டா இருக்கு. டப்பிங் இதுயா போட்டோனே எரியுதடி. இதுக்கெல்லாம் சரியான ஆள் யார் தெரியுமா? இந்த ஒரு ரீல் மட்டும் இல்ல, இந்த பையனோட ப்ரொஃபைல்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ரீல்ஸ் தன்னைத்தானே வருத்திக்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்கான். இதுக்கு பின்னாடி இந்த பையனோட பேரண்ட்ஸ் தான் இருக்காங்க. நோ ஐடியா ஏன் இது வரைக்கும் எந்த சைல்ட் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷனும் வந்துட்டு இவன் மேலயும் இவங்க அப்பா அம்மா மேலயும் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு. ஐ டோன்ட் நோ இன்னும் ஏன் இவன் ஐடியா வந்து இன்ஸ்டாகிராம் பேன் பண்ணாம வச்சிருக்கேன்னு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பையனை வச்சு இந்த பையனோட அப்பா அம்மா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, இதே நீங்களும் பண்ணுங்க. இட் வில் பி மச் ஹெல்ப்ஃபுல். என்னன்னா, இந்த பையன் ப்ரொஃபைல்குள்ள போயிட்டானா இந்த
பட்டனை கிளிக் பண்ணிட்டேன்னா இங்க வந்து ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டேன்னா அப்போ ரிப்போர்ட் அக்கௌண்ட் கொடுத்துட்டேன்னா அப்புறம் வந்துட்டு ஸ்டூடெண்ட் பி ஆன் இன்ஸ்டாகிராம் செல்ஃப் இன்ஜுரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை பண்ணுங்க. இதை பண்ணீங்கன்னா இந்த கேன்சர் இன்ஸ்டாகிராம் விட்டு போயிடும். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் இப்போ ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கேன் உங்கள் சுபாஷ் கிருஷ்ணன் பி. என்னடா வழக்கமாக ஒய்ஃப் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு சமையல் வீடியோ தானே போடுவோம். இன்றைக்கி என்னடா பண்ணுறோம் தானே பார்க்குறீங்க. ஆமாம், இன்றைக்கி ஒய்ஃப்க்கு லீவு, இன்றைக்கி சண்டே ஆனதுனால அதனால அவங்களுக்கு பெடிக்யூர் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதையும் வீடியோ எடுத்து போடலான்னு தான் இந்த வீடியோ போடுறேன். எல்லாரும் யோசிப்பீங்க, அதாவது வீட்டு வேலை செய்யும் போதே நம்ம இவ்வளவு கழுவி ஊற்றுறோம், அதையும் மீறிவன் எப்படிடா இந்த மாதிரி வீடியோலாம் போடுறேன்னு யோசிப்பீங்க. இவனுக்கு கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணை எதுவுமே ஒரு வாழ்க்கை அவங்க பண்றதுல எந்த வெக்கமும் உங்க ஒய்ஃபுக்கு நீங்க பண்ணா மட்டும்தான் வெக்கப்படணும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிறைய பேர் நான் இந்த மாதிரி வீடியோஸ், அதாவது வீட்டுல வேலை பாக்குறது இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடும்போது நிறைய பேர் என்கிட்ட கேட்கிற விஷயம், அது ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணாலே நீ எல்லாம் ஒரு ஆம்பளை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்கறாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் சொல்றேன். ஆக்சுவலா உண்மையிலே பெருசா மீசை வச்சுக்கிட்டவன் ஆம்பளை கிடையாது. 2 பிள்ளைய நீ பெத்துக்கிட்டா நீயும் ஆம்பளை கிடையாது. உன்னை நம்பி வந்த பொண்ணு ஒன்னால கண் கலங்காம இருக்கணும். மட்டும்தான் நீ உண்மையான ஆம்பளை. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு, அது என்னன்னு பாத்துக்கோங்க. ஆக்சுவலா இதெல்லாம் பார்த்துட்டு திருப்பியும் கழுவி ஊத்துவீங்கன்னு எனக்கு தெரியும். கழுவி ஊத்துனாலும் பிரச்சனை இல்லைன்னு தான் இந்த வீடியோ போடுறேன். ஆமாங்க, என்னோட ஒய்ஃபோட காலை நான் அந்த தண்ணியை குடிக்கிறேன். இதுதான் தப்பு. இவ்வளவு நேரம் பேசுனது ஓகே. ஒரு லிமிட் இருக்கு. குட் ஹஸ்பண்டுக்கும் வீக் ஹஸ்பண்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி வந்து பொண்டாட்டி கால கழுவுன தண்ணியை குடிக்கிறதெல்லாம் வந்துட்டு சைன்ஸ் ஆஃப் வீக் ஹஸ்பண்ட், நாட் ஸ்ட்ராங் ஹஸ்பண்ட். அது வரைக்கும் நல்லா பேசிட்டு இருக்காங்க. வைஃப்க்கு வந்துட்டு பெடிக்யூர் மெனிக்யூர் பண்ணி விடுறதெல்லாம் வந்துட்டு இஸ் a ஸ்ட்ராங் ஹஸ்பண்ட் தான். ஓகேவா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா வந்து அந்த தண்ணியை வந்து அதுதான் இதுதான் ஸ்ட்ராங் மேலோட இது, இப்படிதான் வந்து ஒரு புருஷனாலே இருக்கணும் அப்படின்ட்டு வந்து அட்வைஸ் பண்ணுங்க. ப்ரோ உங்க யூரினை நீங்களே குடிச்சீங்க. ஐயோ அப்பல நீ வீடியோ ஆஃப் பண்ணா மட்டும் வா. ஏற்கனவே நம்ம யூரின் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணோம். சொன்னல பண்ணுவாங்கன்னு யாரும் நம்பவே மாட்டீங்க. இவரே சொன்னார் ஒரு வாட்டி. எடுத்தே காட்டிடுவோம். காய்ஸ் இன்னொரு ஃபோர்ஸ் ஆகுது காய்ஸ். கட்ல நடந்துருச்சு. ஐயோ அவளே காய்ஸ் நீங்க கேட்ட யூரின் இத நம்ம குடிக்க போறோம் गाइस. நான் இத குடிச்சேனா எனக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. உங்களால முடிஞ்சது ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. குடிச்சுக்குமா गाइस, கண்ணை மூடிட்டு குடிச்சிருவோம். நீங்க சொன்னது கலையா குடிக்க போறேன். யாரும் நம்பாம இருந்துறாங்க. உங்களுக்கு முன்னாடி லைவ்லயே தான் போயிட்டு இருக்கு. என்ன வீடியோ ஆஃப் பண்ணல. गाइस குடிச்சதுக்கு அப்புறம் தான் गाइस வேலைய காட்டுது. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிருங்க. இது மாதிரி அடுத்த சேலஞ்ச் வீடியோ பண்ணனாலும் கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்தியால இன்ஸ்டாகிராம பேன் பண்ண கூடாது. இன்ஸ்டாகிராம்ல இருந்தா இந்தியாவை பேன் பண்ணணும். அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகத்திற்கு ராக்கெட் அனுப்புறாரு. ஒரு பைசா கூட செலவு இல்லாம நம்மாலும் இந்த மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகத்திற்கு ராக்கெட்டை அனுப்ப முடியும். மூலாதாரத்திலிருந்து உங்களது முதுகு, அதாவது வரைக்கும் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த பைத்தியக்காரங்க மட்டும் தண்டு வழியாக அந்த வெப்பம் என்பது பயணம் செய்யும். என்னோட அனுபவம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஒரே ஒரு அனுபவத்தை மட்டும் பகிர்கிறேன். இப்போ ஒரு இடி இடிச்சு மின்னல் வெட்டுதுன்னா அந்த மின்னலை எப்படி உங்களால் பார்க்க முடிகிறதோ அந்த மின்னலை விட சக்தி வாய்ந்த ஒரு ஆற்றல் வேகமாக மேல் ஏறுகிறது. மேலே ஏறி தலையில வந்து வெடிக்குது. இது ஒரு மாபெரும் பேரண்டத்தினுடைய ஒரு காட்சி. அப்படியே கரைஞ்சிட்டேன். கரைஞ்சதுக்கு அப்புறம் எங்க இருக்குன்னே தெரியல. உடம்ப ஃபீல் பண்ண முடியல, கையை ஃபீல் பண்ண முடியல, காலை ஃபீல் பண்ண முடியல. உண்மையான ராக்கெட் நமக்குள்ள இருக்கு. அதை வந்து அனலினால் மேலே எழுப்பும் போது அந்த இறை காட்சி மனித உடலை கடந்த காட்சி கிடைக்கும். அப்புறம் சேட்டலைட் மேலே வந்து ஏவப்பட்டாச்சு. இப்ப மேல போனதுக்கு அப்புறம் அந்த சேட்டலைட்ல இருந்து உங்களுக்கு தகவல் வந்துகிட்டே இருக்குங்க. இவ்வளவுதாங்க மேட்டர். எங்க ப்ரோ வாங்குறீங்க? ஒரு தலைவர் செஞ்சிருக்காங்க உள்ள. கொள்கை தெரியாது. ஸ்ட்ரைட்டா என்ன ஆகணும், 2026ல சிஎம் ஆகணும். மக்கள் எப்படி போனாலும் கவலை கிடையாது. எனக்கு கீர்த்தி சுரேஷ் கல்யாணம் முக்கியம், வேற எதுவும் எனக்கு முக்கியம் கிடையாது அப்படின்ற தலைவரை தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டு போயிருக்காங்க. இவர மாதிரி ஆட்கள் தான் என்ஏபிளர்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா இவங்க மாதிரி என்ஏபிளர்ஸோட பர்பஸே வந்துட்டு 2 கட்சியில இருக்கிற தொண்டர்களுக்கு நடுவுல வந்துட்டு சண்டையை முடி விடுறதுதான். அதை எப்படி இவர் பண்றாருன்னா, இப்ப விடுதலை படம் எப்படி இருக்கு அப்படின்னா, விடுதலை படம் எப்படி இருக்குன்றத பத்தி மட்டும் தானே பேசணும். அதை பத்தி பேசாம தேவையில்லாத வந்துட்டு
வந்துட்டு தளபதி விஜய் பத்தி பேசுறது, டிவிகே பத்தி பேசுறதுன்னு இருக்காரு இல்லையா? இவர் சொன்ன இந்த பாயிண்ட்ஸை வந்துட்டு உதயனாவும் பண்ணியிருக்காரு. உதயனாவும் வந்துட்டு இப்போ சினிமாவில் இருக்கிறவங்களோட இப்போ கல்யாணங்களுக்கு போயிருக்காரு, ஈவெண்ட்ஸுக்குலாம் போயிருக்காரு. விச் இஸ் நாட் அ பேட் திங் அட் ஆல். பாலிடிக்ஸ்ல இருக்கிற எல்லாருமே பண்ற விஷயம் தான் இது. சினிமாக்காரங்களோட கல்யாணத்துக்கு ஈவெண்ட்ஸுக்குலாம் போறது வந்து இட்ஸ் a வெரி நார்மல் திங். ஆனா இவரு அந்த செயலை என்னவோ தளபதி விஜய் மட்டும்தான் பண்ற மாதிரி பேசிட்டு போயிடுறாரு இல்லையா? இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா டிவிகே தொண்டர்கள் அண்ட் தளபதி விஜயோட ஃபேன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கொதித்து எழுந்து ட்விட்டர்ல உதயனா எந்த கல்யாணத்துக்குலாம் போனாரு, நம்ம சிஎம் ஸ்டாலின் எந்த கல்யாணத்துக்குலாம் போனாரு அப்படின்றத போட்டோ எல்லாம் போட்டு அவங்க 2 பேரும் அசிங்கமா கேட்பானுங்க. ஆனா இவர் பேசுறதுக்கும் உதயனாவுக்கும் சம்பந்தம் இருக்கா? கிடையாது. டிவிகே தொண்டர்கள் பேசுறதுக்கும் தளபதி விஜய்க்கு சம்பந்தம் இருக்கா? கிடையாது. களத்துல பாத்தீங்கன்னா உதயனா அண்ட் தளபதி விஜய் தே ஆர் ஹேவிங் a healthy competition தான். ஒருத்தர் திட்டிக்க மாட்டேங்கிறாங்க, ஒருத்தர் பர்சனல் விஷயங்களை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. ரொம்ப ஹெல்த்தியான காம்படிஷன் தான் 2 பேருமே வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவர மாதிரி சில எனேபிளர்ஸ் என்ன பண்றாங்கன்னா வேணும்னே தளபதி விஜய் அவர்களோட தொண்டர்களை வந்துட்டு டிவிகே மெம்பர்ஸை வந்துட்டு உசுப்பேத்தி விட்டு ட்விட்டர்லயும் ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் சண்டை போட்டு விடுறாங்க. மறுபடியும் சொல்றேன், இவர் செய்யற விஷயங்களுக்கும் சொல்ற விஷயங்களுக்கும் உதயனாவுக்கும் சம்பந்தமே கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்க உதயனா கிட்டேயே உங்க கட்சி பேரை வச்சுக்கிட்டு தளபதி விஜய் வந்துட்டு இவ்வளவு அபியூசிவான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி திட்டுறாங்க, இப்படி பேசுறாங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்றவங்க வந்துட்டு திமுக காரணம் இல்லைன்ட்டு அவரே சொல்லுவாரு. அந்த லெவல்ல தான் அவங்க எல்லாம் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஆனா இந்த மாதிரி சில கொத்தடிமைகள், இந்த மாதிரி சில ஊப்பிகள் தான் ரெண்டு பார்ட்டிகளுக்கு நடுவுல வந்துட்டு சண்டையை மூட்டி விடுறது. அரோரா மாதிரி இந்த பொண்ணும் வளரக்கூடாதுங்க, அதாவது வளர்ந்துடக்கூடாது, தப்பான எக்ஸாம்ல இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவும் இன்னும் நிறைய மீம் பேஜ்ல நிறைய சோலோ யூடியூபர் சேனல்ல இந்த மாதிரி டாக் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ்லயும் போடாமையும் இருக்காங்க. ஆக்சுவலா எனக்கு எந்த அளவுக்கு வியூஸ் போயிருக்கோ அந்த அளவுக்கு மீம் பேஜ்ல போடணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா கன்ஃபார்மா இந்நேரம் எங்க ஓபன் பண்ணாலும் எல்லா மீம்லயும் வந்து அரோரா அவங்கள பண்ண மாதிரி எனக்கும் மீம் பண்ணியோ இல்ல தனியா அந்த தமிழ் ரெடி பண்ணியோ யூடியூப்ல நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்கலாம். தெரியாமே இருந்துச்சு, யாரே எனக்கும் தெரியாது. பரிதாபங்கள் அதுக்கப்புறம் வேற யாரோ போட்டுருந்தாங்க. அந்த கிரியேட்டர்ஸ் ரொம்ப தெளிவா இருக்காங்க. இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ல அடுத்த பொண்ணை வந்து கிரியேட் பண்ண கூடாதுன்னு, அது ரொம்ப பெரிய நல்ல விஷயம் தான். கிரியேட் பண்ண வேண்டாம், பட் அவங்கள வந்து நெகட்டிவா மாத்த வேண்டாம், அவ்வளவுதான். நெகட்டிவா மாத்த வேணாமா? ஆஹா, she is actually right. இவங்க ஃபேமஸ் ஆக கூடாது, இவங்க பிஹேவியர் வந்துட்டு நார்மலைஸ் பண்ணப்படக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி தான் நிறைய யூடியூப் சேனல்ஸ் இன்க்ளூடிங் மை செல்ஃப் பேசாம இருந்தோம். ஓகே, பிகாஸ் வாட் எவர் ஷீ இஸ் போஸ்டிங் இஸ் இது வந்துட்டு இரிட்டேஷன் மேக்ஸா தான் இருக்கு. உங்கள எத்தனை பேர் இவங்க இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல பாத்திருப்பீங்கன்னு தெரியல. ஷீ இஸ் மில்கிங் தி ஷிட் அவுட் ஆஃப் பீரோ அக்கா. அவங்களோட முக்காவாசி ரீல்ஸ்ல அவங்க பேக் காட்டிட்டு தான் நிக்கிறாங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? நிக்கிறாங்க. இப்ப சில ரீல்ஸ்ல வந்து பேக்க தட்டுறாங்க, தட்டிட்டு ஷீ டர்ன்ஸ் பேக். ஓகேவா? காட்டுறேன். போச்சுடா. சொம்பு ரொம்ப அடி வாங்கி இருக்கு. லைக் ஐ செட், இந்தியால இன்ஸ்டாகிராம் பேன் பண்ண கூடாது. இன்ஸ்டாகிராம்ல தான் இந்தியா. ஐ அம் நாட் ஈவன் கிடிங் ப்ரோ. இங்க பாருங்க. ஓ, தம்பனையில் முதற்கொண்டே அவங்க அப்படிதான் வச்சிருக்காங்க. எத்தனை தடவை சொல்றது? இது பீரோ இல்லங்க, பேக். பீரோன்னு சொல்லாதீங்க, பேக்னு சொல்லுங்க. She is also responding to abusive and provocative reels by showing what they ask for. இவங்க வீடியோ எதுக்கு வருது? பார்வதி தானே அவங்க? ஆமா ஆமா. ஏன் ஏதோ டான்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. முன்னாடி எல்லாம் கேவலமா இன்டர்வியூ, அந்த பப்ளிக் இன்டர்வியூ எடுத்து கேவலமான விஷயமா கேட்டுட்டு இப்போ நல்லவங்களா ஆயிடுவாங்க. எல்லாம் அப்படிதான் இருக்காங்க. ஏன் இதை காட்டுறாங்க? என்னது இது? இவங்க தான் எவ்வளவு வீடியோல ப்ளீஸ் டோன்ட் அப்ஜெக்டிஃபை வுமன், பெண்களை வந்துட்டு அப்ஜெக்டிஃபை பண்ணாதீங்கன்னு கதறிட்டு இருப்பாங்களே, இப்போ இவங்களே சுத்தி ஆம்பளைங்க நிக்க இப்படி டான்ஸ் ஆடுறாங்களே அப்படின்ட்டு அப்படி நினைக்க கூடாது. சரியா? இதுக்கு பேர் பர்ஃபார்மன்ஸ். சரியா? பட் எனக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் அந்த பர்ஃபார்மன்ஸ்ல. என்னன்னா இந்த மாதிரி ப்ரோவோகேட்டிவ் வந்து அன்ரேஜ் பசங்க முன்னாடி எதுக்கு ஆடும்? இந்த பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு டான்ஸ் கூட்டம் வைக்க வைக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்றது? சின்ன பசங்க எல்லாம் வீட்டுக்கு அனுப்புங்க சார். அவங்க எல்லாம் இந்த
ஸ்டெப்ஸ்லாம் பார்க்கக்கூடாது, அட்லீஸ்ட் இந்த ஸ்டேஜ் பார்க்கக்கூடாது, இப்படி நான் ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் இதை வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வயசுலேயே நிறைய தாட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும், விச் இஸ் வெரி டேஞ்சரஸ் ஃபார் தெம். ஸோ அதனால தயவுசெய்து சின்ன பசங்க அனுப்பிச்சிருங்க சார் நீங்க சொல்லிட்டு இந்த பர்ஃபார்மன்ஸை பண்ணிருக்கலாம்ல. நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு இப்போவும் சில முற்போக்ஸ் வந்து முட்டு கொடுத்துட்டு வருவானுங்க. ஏன் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்துட்டு பசங்க பார்க்கக்கூடாதா? அப்படி பார்க்கக்கூடாது எந்த சட்டத்தில் போட்டிருக்கு, நீங்க என்ன வந்துட்டு பெண் ஒடுக்குமுறை பண்றீங்களா அப்படின்னு. ஐயோ ஐயோ, இப்போலாம் என்னடா சம்பளம் கம்மியா வருது. ஐயோ ஃபுல்லா ஜிஎஸ்டி ஏத்திக்கிட்டு இருந்தா. சரவணா, உன் மண்டையில மூளை இருக்கா இல்ல மாட்டு பீ இருக்காடா? மாட்டு பீ இருக்கிறவங்க கூட இவ்வளவு கேவலமா யோசிக்க மாட்டான். உன் மண்டையில மனுஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்துலயுமே டாக்ஸ் போட்டாங்க, எஸ் அக்ரி. ஆமா ஆமா, ஆனா அதுக்கு இவ்வளவு அபியூசிவான வேர்ட்ஸ் யூஸ் ஆமா ஆமா, இது கொஞ்சம் ஓவர் தான். ட்ராலுக்கும் வித்தியாசம் தெரியாதாடா சரவணா உனக்கு? யாரு அது? நான் தான் அந்த பையன்டா. யாரு அந்த பையன்? யாரு அந்த பையன்? ஐயோ, Did he just show his own picture and call himself? அவரே போட்டிருக்காரா? நல்லா தான பாருங்க, நல்லா தான பாருங்க, அவரே போட்டிருக்காரா? He won the trend, but at what cost? Exactly. அமரன் apology video. ஓ ஆமா, தருண் குமார் ஒரு வேலை பண்ணாரு. என்னன்னா, அமரன் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து லீக் ஆன போட்டோ அப்படின்னு ஒரு போட்டோ வந்துட்டு வைரல் ஆயிட்டு இருந்துச்சு, எஸ்கே ஓடுது, அவர் ஆப்ஸ் இருக்கிற மாதிரி. அது வந்துட்டு ஒரு மேனிபுலேட்டட் போட்டோ, ஓகேவா? அது வந்துட்டு எடிட்டிங்லாம் பண்ணி அவருக்கு ஆப்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த போட்டோ வந்துட்டு சார் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு வீடியோவில் எடுத்து இந்த ஃபிசிக் வந்துட்டு எஸ்கேக்கு வரதுக்கு பாசிபிளே கிடையாது அப்படின்னு சொல்லி எஸ்கேவை ரோஸ்ட் பண்ணியிருக்காப்புல. இதெல்லாம் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு ஸ்டெராய்ட்ஸ்லாம் ஏற்றிருப்பாரு, மருந்தெல்லாம் போட்டிருப்பாரு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு போல. ஐ டென்ட் see the video, I just saw the context of the video. ஓகேவா? அதை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு எடிட்டட் போட்டோவை ரியல் போட்டோன்னு நினைச்சு எஸ்கேவை இவர் ஒரு வீடியோ ஃபுல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அது ரியல் போட்டோ இல்ல, அது ஒரு எடிட் அப்படின்ட்டு எஸ்கேவே ஒரு இன்டர்வியூல வந்து கிளியர் பண்ணியிருக்காரு. எனக்கு வந்துட்டு ஆப்ஸ் எல்லாம் கிடையாதுங்க, நான் அவ்வளவு பாடி எல்லாம் வந்து டெவலப் பண்ணல அப்படின்னு. அந்த கிளாரிஃபிகேஷன் எஸ்கே வந்து கொடுத்ததுக்கு அப்புறமாச்சு இவர் அந்த வீடியோ வந்து பிரைவேட்ல போட்டுருக்கணும், ஆனா போடல. That's it for the video guys. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணி இன்னைக்கு அகாரோவோட ரீகல் ஹை பிரஷர் வாஷரை ஆர்டர் பண்ணுங்க. இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரியாணி மேன். பை பை. சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனால் அது அவங்க இந்த பீரோ சொல்கிறாங்களா, அவங்க அந்த பொண்ணு வந்து இவங்க அது காட்டு கருப்பு கலையோட ஏதோ கல்யாணம் ஆயிடுச்சு அப்படி தான் ஏதோ வீடியோலாம் போட்டு நானே பார்த்துருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் இப்படி மாறினதெல்லாம் எனக்கு தெரியாது. அதான் இப்போ நம்ம ஏதாவது பரிதாபங்கள் அது அந்த வீடியோலாம் நாங்கள் அப்படின்னா யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அப்புறம் தான் வேற ஏதோ ஒரு இதுல போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், வேற ஏதோ ஒரு சேனல்ல போட்டிருந்தாங்க. மிஸ்டர் கேகே அவரோட வீடியோவை பார்த்தோம்னு நினைக்கிறேன். அதுலதான் எங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் அப்படிலாம் தெரியாது. பார்த்தா இப்படி இதாயிட்டு இருக்கு. டான்ஸ் ஆடுறது சரி, அவார்டு கொடுக்கறது எல்லாம் ஓகே தான். இவரு ஒருத்தர் என்னமோ இவரு இது பண்ற, எப்படி இந்த மனுஷன் இதுக்கு மேல கேட்டு போறதுக்கு வேற ஒண்ணுமே இல்லையே, முடிஞ்சு போச்சு. பண்ணக்கூடாது எல்லாமே பண்ணியாச்சு, இதெல்லாம் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறத பண்ணிட்டாங்க. அதான் சொல்றல, சேலஞ்ச் வீடியோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்குள்ள என்னெல்லாம் ஃபன்னா இருக்கோ அந்த ஃபன்னோட பண்றதுதான் நல்லா இருக்கும். அது எல்லாம் மீறி போய் காயப்படுத்துற அளவுக்கு பண்றது வந்து நல்லாவே இல்லை. அது எல்லாருமே பார்த்து நல்லா இருக்கு அந்த இதுல இருக்கணும். இது சேலஞ்சாவே இல்லை. இது ஏதோ அவங்களே அவங்க அசிங்கப்படுத்திக்கிறாங்க, கஷ்டப்படுத்திக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் இருக்கு. கிட்டத்தட்ட என்ன சொல்றது, அந்த கமெண்ட் போட்டவங்களுக்கு இவங்க அடிமையா இருக்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது. அதாவது ஒரு அடிமைனா இப்போ முன்னாடிலாம் இருப்பாங்களே, அவங்க என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ற மாதிரிதான் இருக்கு. கிட்டத்தட்ட அந்த தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது சேலஞ்ச் வீடியோல கிட்டத்தட்ட அடிமை வீடியோ மாதிரிதான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஆமா, அவர் சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம்ல இருந்து தூக்க கூடாது, இந்தியாவே தூக்கிடுவாங்க, கவலைப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ டிக்டாக் எதுக்கு தூக்குனாங்க, டிக்டாக்கும் இந்த பிரச்சனை, இந்த மாதிரி கிறுக்குத்தனமான ஒரு பிரச்சனை வரப்போய் தான் நிறைய பேர் இந்த வெளியில நின்று அதாவது டிஸ்டர்பன்ஸ் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணி வீடியோ எடுத்து அதனாலதான் இதே தூக்குனாங்க டிக்டாக்கு. இப்போ அதுவும் அதே தான் இப்போ போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இது எப்போ தூக்க போறாங்கன்னு தெரியல, சீக்கிரமே தூக்கிடுவாங்க. தேய்ச்சிக்கிறது அது என்னைக்கு அவர் சொன்ன மாதிரி அந்த பையன் படிக்கிற வயசுல இது தேவையா? இல்ல அவங்க வீட்டுல அவங்க பேரண்ட்ஸ் அதான் சொல்றல, இப்போ வீடியோ பண்றது தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்குள்ள நீங்க என்ன பண்ணாலுமே தப்பு கிடையாது. அது அவங்க பேரண்ட்ஸ் பண்ண சொன்னாலும் ஓகே,
இல்ல அந்த சின்ன பசங்க பண்ணாலும் ஓகே தான். ஆனா அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அத தாண்டி பண்ணக்கூடாதுன்னு தான் நானும் சொல்றேன். இது இங்க பண்ணவே கூடாது. நீ சின்ன பையன், நீ வீடியோவே பண்ணக்கூடாது. வீடியோ இது பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். அது வந்து அவங்களோட விருப்பம். ஆனா அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல. அந்த லிமிட்ட தாண்டி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது பார்க்கும்போது நல்லாவே இல்ல. அது ஏன்னு தெரியல. நல்லா இருந்துச்சு. ஓகே. என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்